திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, ஐபிஎல் வேறு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. இந்த வாரம் ரொம்ப வெறித்தனமாக போயிட்டு இருக்குது. அதுலேயும் நைட் மும்பை டிசியை ஜெயிச்சிருச்சு. அடுத்து லக்னோ கிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸும் அவங்களும் 2வது மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க ஒரு வழியா. கேகேஆர் பஞ்சாப் மேட்ச் வெறித்தனமாக போய் அவனுங்க என்னடானா 117 லோயஸ்ட் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாருங்க பஞ்சாப் கிங்ஸு. அவங்க வின்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு நேற்று மேட்ச் வந்து டெல்லி ஆர்ஆர் சூப்பர் ஓவரு வேறு லெவலில் அந்த மேட்சும் போச்சு. ஹெட்மேர் பிராடுகார பையன் கடைசி வேறு நின்று ஏமாற்றி போட்டான் ஆர்ஆர் ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு திரும்பி எப்படி ஹெட்மேர் நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க? சி ஏன்டா வேறு எவனுமே கிடைக்கலையா? மேட்ச்லேயும் ஜெயிக்க வேண்டியதை ஊற்றுட்டான். சூப்பர் ஓவர்லேயே இவங்க 2 பேரும் அவுட் ஆக்கி விட்டுட்டான். இன்னும் 2-3 ரன் இருந்தாலும் இன்னும் 2 பாலாவது போட்டிருப்பாங்கடா. 3-4 பாலில் முடிச்சுட்டு போயிட்டானுங்கடா அவனுங்க. சரி அதை விடுங்க, அவனுங்கள விடுங்க. இப்போ ஐபிஎல் இஸ் பேக். பீக்கில் போயிட்டுருக்குது ஐபிஎல். பரபரப்பாக இருக்குது. எப்போ என்ன நடக்கும், என்ன மேட்ச் போகுது அப்படின்னு. இதுக்கப்புறம் வர மேட்சில் வேறு பயங்கரமாக இருக்குது இன்னும். சரி மீண்டும் பார்க்க ஆரம்பிப்போம். கேஎல் ராகுல் ஓப்பனர் 1 டவுன் நம்பர் 4 and 5 ஃபினிஷர். எல்லா விஷயத்துலையும் விளையாடுவா. அப்படி கேஎல் ராகுல் கூட அது மாதிரி ஆர்சிபி கூட வேறு பயங்கரமாக அது மாதிரி விளையாண்டுருந்தான். என்னடா வேறு லெவலில் இருந்துச்சு அந்த மேட்ச்சு அவங்களோட விளையாண்டது கேஎல் ராகுல். அவனும் பயங்கர ஃபார்மில் இருக்கான் கேஎல் ராகுல். எதில் இறக்குனாலும் எப்படி இறக்குனாலும் அடி பிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த மீம் மாதிரியே வேறு லெவலில் தான் இருக்கிறான் கேஎல் ராகுல். பயங்கர ஃபார்மில் இருக்கான் அந்த வருஷம். ரோஹித் சர்மா இன் 2028. ரோஹித் சர்மாவெலாம் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அது வரையும் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க கப்பு ஜெயிக்க மாட்டானுங்க. இப்பயே இழுத்துக்க பிடிச்சின்னு போயிட்டு இருக்கிறானுங்க. அடுத்த மேட்ச் வேறு மும்பைக்கு எஸ்ஆர்ஹெச் கூட. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன நடக்குமோ ஏதோ தெரியல. 2028 இன்னும் 3 வருஷம் ரிட்டையர் ஆவானே தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸு 246 அடித்தானுங்க. 247 18.3 ஓவரில் ஜெயிச்சுட்டானுங்க இவனுங்க. மனுஷனுங்களாடா நீங்கள்லாம்? சரி நீ மனுஷனே இல்லை தெரியுமா? இந்த அடி அடிக்கிறீங்களாடா? எப்பட்றா அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க? 40 பாலில் 100 ரன்னு. இவனுங்க இப்போ தான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறானுங்கன்னு கொஞ்சம் எல்லா டீமும் கொஞ்சம் அதுவாக இருந்துச்சு. இவனுங்க திருப்பி இவங்க பஞ்சாப் இவங்க ஃபார்மு கொண்டு வந்துட்டானுங்க. அந்த மேட்ச்சில் 246 அடித்து தோத்துட்டானுங்க. அடுத்த மேட்ச் பார்த்தா கேகேஆர் கூட 111 112 ரன் சேஸ் பண்ணணும். 112 ரன் 95 ரன்னில் ஆல் அவுட் பண்ணிட்டானு கேகேஆர். லோயஸ்ட் டோட்டல் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியா. என்னடா பண்ணுறீங்க? வேறு லெவலில் மேட்ச் ஆச்சு. மேட்ச் பார்க்கவே சும்மா தீயாக இருந்துச்சு நண்பர்களே. நீங்கள் மேட்ச் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பார்த்தேன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எப்படி இருந்துச்சு அந்த மேட்ச்சுன்னு. சரியான மேட்ச் அந்த மேட்ச்சு. நான்லாம் நினச்சேன் தோற்றுருவாங்கிறத ஒரு 60% ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி மேட்சிக்கெலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது ஒரு 5% தான் நம்பிக்கை இருந்துச்சு. இருந்தாலும் ஜெயிக்கிற மாதிரிலாம் நமக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. கடைசியில் பார்த்தா ஃபஸ்ட்டு 2 விக்கெட்டு விழுந்துச்சு, கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரஹானேவும் ரகுவன்சியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நம்பிக்கையில் 6 ஓவர் கதவு இருந்துச்சு. இன்னும் 40 ரன் தான் அடிக்கணும். இதுக்கு மேலே என்ன நடக்க போகுன்னு பார்த்தா அங்கேருந்து டக்குன்னு அடுத்தடுத்து அவுட் ஆகிக்கிட்டே இருக்கிறானுங்க. ரஹானே விக்கெட் விழுந்துச்சு, முடிஞ்சிச்சு. சகல் விட்டு சுரட்டி எடுத்துட்டா இவங்களை கேகேஆரே போட்டு. இது எப்போயும் நடக்கிறது தான். எம்ஐ ஃபேன்ஸ் தோத்துட்டா சிஎஸ்கே ஃபேன்ஸ் சந்தோஷப்படுவாங்க, சிஎஸ்கே தோத்துட்டா எம்ஐ ஃபேன்ஸ் சந்தோஷப்படுவாங்க. அது யார் கூட தோத்தாலும் சரி. மும்பை யார் கூட தோத்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சந்தோஷமாக இருக்கும். சிஎஸ்கே யார் கூட தோத்தாலும் மும்பை ஃபேன்ஸுக்கு சந்தோஷமாக இருக்கும். இது காலங்காலமாக நடக்கிறது தானேடா மச்சான். இந்த ஆள் தான்டா 180க்கு மேலே அடித்தா 2 பாயிண்ட் கொடுக்குறான். லக்னோ பஞ்சாப் கிங்ஸியேக்கு அவனுங்க அடித்து தோக்கிற அளவுக்கு இருந்துருக்கிறீங்கடா டேய் சிஎஸ்கே. நண்பர்களே, இதில் ஒரு இது என்னென்னா ஆச்சரியம் என்னென்னா சிஎஸ்கே கூட விளையாடுறவெல்லாம் ஜெயிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் சிஎஸ்கே கிட்டே எம்ஐ தோற்றுருக்கிறான். டிசி எல்லாரு கூடயும் ஜெயிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் டிசி கிட்டே எம்ஐ ஜெயிச்சிருக்கிறான். என்னையா ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க? வேறு லெவலில் இருக்குது. மஜாவாக இருக்குது அவங்க ஸ்கிரிப்ட்டு. இப்போ ஒரு வாரமாக பீக்கில் இருக்குது ஐபிஎல். இதுக்கப்புறமேட்டுக்கு இதை விட இன்னும் பீக்கில் போகிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறானுங்க. அடுத்து மேட்ச் லைனாக பாருங்களேன். மும்பைக்கு வந்து அடுத்த 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூட, 1 சென்னை கூட. அடுத்து சென்னைக்கு வந்து 1 மும்பை கூட ஒரு மேட்ச், 1 எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு மேட்ச் 1. அடுத்து ஹைதராபாத்துக்கு வந்து
2 மும்பையும் ஒரு சிஎஸ்கே. வேறு லெவலில் இருக்குது. இதில் தெரிஞ்சு பேர் இந்த வருஷம் உனக்கு எவனாவது குவாலிஃபை ஆவானுங்களா, உனக்கு 3 பேரில் யார் உள்ளே போகிறவனு வெளியே வர்றாங்கன்னு தெரிஞ்சு போயிரு இந்த 3 மேட்ச்சில். இந்த 3 பேருக்கு நடக்கிற மேட்ச்சில். இதுக்கப்புறமேட்டுக்கு ஐபிஎல் இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல். இப்போவே வந்து வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். அவங்க இன்னைக்கு யார் ஆடினாங்க சொல்லுங்க? சேர்ஸ் கேர்ள்ஸ் கூட அவ்வளோ ஆடல. கேட்டு அப்பாடா, இப்போதான்டா வன்மத்தை இறக்கின மாதிரி இருக்குது.